முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் அறிவிக்கப்பட்ட வாரிசான திரு தீபக் அவர்களின் சார்பாக நமது முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் வழக்கிலிருந்து குறைப்பு செய்யப்பட்டமையால் பெங்களூரு ஸ்பெஷல் கோர்ட்டில் அண்டர் செக்ஷன் 452 சிஆர்பிசியில் மனு செய்திருந்தோம். அதில் ஃபைனல் ரிப்போர்ட் இல் உள்ள அனெக்சர் 1 மற்றும் 2 உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தையும் ஒப்படைக்குமாறு மனு செய்திருந்தோம். அது கீழமை நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் அப்பீல் மனு மாண்புமிகு கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அதன் விசாரணையில் தீபக் அவர்களின் வாதத்தையும் தீபா அவர்களின் வாதத்தையும் விசாரித்த மாண்புமிகு கர்நாடக உயர் நீதிமன்றம் தகுந்த உத்தரவுகளை பிறப்பித்தது. அந்த உத்தரவில் அப்பீல் மனுவை தள்ளுபடி செய்திருந்தாலும் திரு தீபக் மற்றும் தீபா அவர்கள் செக் பீரியடுக்கு முந்தைய அனெக்சர் 1 உள்ள சொத்துக்களை கீழமை நீதிமன்றத்தில் தகுந்த மனு செய்து பரிகாரம் தேடிக்கொள்ளுமாறு உத்தரவிட்டது. கோலார் தங்கவயலில் முதலாக ஆக்வா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன் ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சியில் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதூகல ஆட்டம் போடும் காட்சிகள், குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள், ரயில் பயணம், கொலம்பஸ், வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் ஹேண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள், உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது. தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். இடம் கோலார் தங்கவயல், பாலகிருஷ்ணா லேஅவுட், அசோகநகர் அருகில். வாருங்கள், கண்டு மகிழுங்கள், கனவுக்குள் மிதக்குங்கள். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.